உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. பார்க்கத்தானே போற. திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும் சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாம மட்டும் அடிச்சுட்டானுங்க, அப்பா மகனுக்குள்ளே அடிச்சுட்டானு, அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. நல்ல நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு பேசாம இருக்கானுங்களே. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த ஒருத்தர் சிரிப்பார்ல, கரக மயிராடா, நமக்குதான் அப்படி நடக்கணுமா? புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக குஜிலி மஸ்துதா கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. வரே அதை பத்தி பேசுறது கிடையாது. அவரே அதை கடந்து போயிட்டாரு. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் இதை பத்தி நீங்க எல்லாம் பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்துக்கிறீங்க. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க, சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ? ராஜ்பிரியா இவனை தூக்கி வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப குஜிலி மஸ்து தான் பண்ணிருக்காங்க.